ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூன்மின் பிஎல்எஃப்எஃப் ஆர்மீஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். யூன்மின் ஒன் ஷார்ட் நேம் மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜிமினா, எனக்கு இன்றைக்கி தான் மேரேஜ் ஆக போகுது, நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு அந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அந்த பொண்ணுக்கும் என்ன ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, எங்கள் வீட்டில் சொல்லி தான் நாங்கள் 2 பேரும் மேரேஜ்க்கே ஒத்துக்கிட்டோம், ஆனால் எங்களுக்கும் பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இதோ அவள் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அவ்வளோ சிரிப்போட அப்படியே பார்த்துட்ருக்காரு. அந்த பொண்ணும் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கு. அப்போ ஒரு சவுண்டு மைக்கில், அங்கே வேற யாரும் இல்லை, நம்ம சுகா தான். ஜிமினா, உன்னோட மேரேஜ் இன்னைக்கு நடக்க போகுது, நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன், பட் கொஞ்சம் சோகமாகவும் இருக்கேன். அப்புறம் நீ என் தங்கச்சியை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமினாவும் அப்படியே சந்தோஷத்தில் ஹூன்னு சொல்லி தலையாட்டுறாரு. 2 பேருக்கும் ரிங் மாத்திர அந்த டைமில் நம்ம சுகாவோட சிஸ்டர் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஐயோ என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவும் பதட்டத்தில் தூக்க போகிறாரு. அதுக்குள்ளே சுகா ஓடி வந்து என் சிஸ்டருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி பார்க்க போகிறாங்க. ஆனால் எழுந்திருக்கவே மாட்டுறாங்க. அப்போ அம்மா அப்பாலாம் வந்துட்டு இவங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினா அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தவர் அவ்வளோ சோகமாக ஏறுறாரு. தென் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் போனதுக்கப்புறம் தெரியுது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இது யாருக்குமே ஒன்றும் புரியல. ஜிமினாக்கே கன்ஃப்யூஸாக இருக்குது. ஏன்னா இவங்க 1 வீக்கில் தான் பார்த்து ஓகே சொல்லி மேரேஜ்க்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்னன்னே புரியல. அப்பா அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, நான் ஒரு பையனை ரொம்ப நாளாக லவ் பண்ணேன், அவங்க வீட்டில் இப்படி நடந்ததுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னை வேணான்னு சொல்லிட்டான். இன்னும் சொல்லப்போனால் அந்த டைமில் நான் சாக கூட ரெடியாக இருந்தேன், நான் சாகிறதுக்கான டேப்லெட் கூட போட்டேன் கரெக்டாக, அதனால தான் அந்த டைமில் மயக்கம் போட்டு விழுந்தேன், நீங்கள் என்னை கூட்டிகிட்டு வந்து அதுக்குள்ளே அட்மிட் பண்ணிட்டீங்க, இல்லைன்னா நான் செத்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட சிஸ்டர் பயங்கரமாக அழறாங்க. ஜிமினாக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னை மன்னிச்சிரு, என்னால் உனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல, நான் உன்கிட்ட அப்போயே சொல்லியிருக்கணும், நீ கிட்ட ஸ்டார்டிங்லேயே கேட்டேன், இருந்தாலும் அவன் அப்படி சொல்லிட்டான், என்னால் என்ன பண்ணுறதுனே தெரில, அதனால தான் நான் சாகிறதுக்கு வந்தேன், என்னை மன்னிச்சிரு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவை அப்படியே அந்த பொண்ணு பார்க்குது. அதான் நம்ம சுகாவோட சிஸ்டர். சுகாவுக்குலாம் ஒரு மாதிரி இருக்குது, என்னடா நம்ம தங்கச்சி இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு, யார் அந்த பையன் சொல்லு, நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அங்கே ஒரு வாய்ஸ் கேட்குது. நம்ம சுகாவோட சிஸ்டரை தான் கூப்பிட்றாங்க. என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணி அழறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த ஒரு பையன் சொல்லியிருப்பாங்கல்ல, சுகாவோட சிஸ்டர் ஏமாத்திருப்பான்னு சொல்லிட்டு, அந்த பையன் ஆக்சுவலி அவன் ஏமாத்திருக்க மாட்டான், அவங்க வீட்டில் கன்வின்ஸ் பண்ண தான் போயிருப்பான். அதுக்குள்ளே மேரேஜ்லாம் எப்படி ஆகின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகி அந்த பையனுக்கு இப்போ தான் தெரியும், அதனால தான் ஓடி வந்திருப்பான். என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்கிறான். அவன் சுகம் வந்து அடிக்கிறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என் தங்கச்சியை இப்படி பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா தான் காம் பண்ணுறாங்க. பையன் அப்பையும் மன்னிப்பு கேட்குறான், என்னை மன்னிச்சிடுங்க, நான் தான் சொல்கிறேன்ல வேணும்னே பண்ணலை, அதுக்குள்ளே இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி பார்க்கல. அப்போ அந்த டாக்டர் வந்து, இல்லை அந்த பொண்ணு இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகிட்டா, அவளுக்கு எந்த ஒரு பாதிப்பும், குழந்தையும் சேஃபாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க 3 பேர்த்துக்குமே சந்தோஷமாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஜிமினாக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கோமே, அப்படியே ஒரு மாதிரி சேட் ஆகுறாரு. சுகாக்கு அந்த இடத்துல வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. அந்த டாக்டரும் சொல்கிறாங்க, அவங்க ஒன்றும் இந்த மாதிரி வேறு மாதிரி டேப்லெட்லாம் எடுக்க கிடையாது, ஏதோ விட்டமின் டேப்லெட் தான் எடுத்திருக்காங்க. நான் இல்லையே, ஆனால் வேறு மாத்திரை தானே நீ சாப்பிட்டேன் அப்படின்றாங்க. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, அதை யார் மாற்றினான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. என்னன்னா நம்ம சுகா ஆக்சுவலி வெளியே நின்றுட்டு எல்லாத்தையும் வரவேற்றிட்டுருப்பாரு. அப்போ நிறைய குட்டி பசங்க அது நான் அக்காவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஒரு பொண்ணுக்கு மட்டும் உடம்பு சரியாமல் இருந்திருக்கும், நீ இங்கேயே இருமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த குட்டி பையன் சொல்லியிருப்பான், நான் போய் உனக்கு டேப்லெட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிருப்பாரு. சுகா வச்சு நார்மலாக சும்மா தான் விளையாட்டுக்கு தான் பண்ணுறான் போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் அவன்கிட்ட ஒரு டேப்லெட் கொடுத்தேன், அது நார்மலான விட்டமின் டேப்லெட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா யோசிக்கிறாரு. அப்போ ஜிமினா, ஹே நீ அதை போய் அவன்கிட்ட கொடுத்துருக்கா, அவன் அதை மாற்றி வச்சுருக்கான் பாரு அப்படின்றாங்க. ஐயோ ஆமான்னு சொல்லிட்டு, சரி நான் போகிறேன், டேய் நீ வரும்போது என் தங்கச்சி ஒழுங்காக கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாங்க. இல்லை நானும் வரேன் அப்படின்றாரு. அப்போ நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். ஸோ அதனால் நம்ம சுகாவும் ஜிமினாவும் முன்னாடி கார் எடுத்துகிட்டு வேகமாக போகிறாங்க. அவங்க அப்போ தான் அங்கே கல்யாணம் நின்றது கூட இல்லாமல் அந்த குழந்தைங்க தானே, அதுங்க ஜாலியாக இருக்குங்க, வாங்க நம்ம டாக்டர் விளையாட்டு விளையாடலாம், என்கிட்ட டேப்லெட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கூப்பிட்றான். இந்த பிள்ளையும் கூட போகுது. கூடவே இன்னும் 4 பசங்களாம் இருக்காங்க, எல்லாமே குட்டி குட்டி பசங்க தான். நான் தான் டாக்டர், நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு செக்கப் பண்ணுறேன், செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு டேப்லெட் கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஃபஸ்ட்டு ஒரு பையனை செக் பண்ணுறான். நீ நல்லா தானே இருக்க, உனக்கு என்ன இருக்குது, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விடுறான். தென் கரெக்டாக அந்த
அந்த பையன் வரான், இன்னொரு பையன். அவனையும் செக் பண்ணி பார்த்துட்டு, "எனக்கு டேப்லெட் வேணாம், உனக்கு ஊசி போட்டால் சரியாக போயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே அவங்கள ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு குட்டியாக அவங்க ரூம் இருக்கும்ல, அங்கே போயிட்டு நிறைய இந்த கிட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இதை வச்சுருக்கான். அதை எடுத்து யூஸ் பண்ணுறான். எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு குட்டி பையனும் கத்துறான். அச்சச்சோ, என் பேஷண்ட்டுக்கு வலிக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக சுகாவும் ஜிமினாவும் அந்த இடத்துக்கு ரீச் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி அந்த ஃபங்க்ஷன் நம்ம சுகா ரொம்ப பணக்காரர், ஸோ அதனால் அவர் வீட்டில் தான் நடக்கும். தென் இப்போ வீட்டுக்கு போகிறாரு. எங்கே அந்த பசங்கள்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே தானே விளையாடிட்டு இருந்தாங்க, நாங்கள் கவனிக்கலை. ஐயோ, எங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாருமே ஒரு இடத்துல தொலைவ ஆரம்பிக்கிறாங்க. தென் நம்ம ஜிமினா மேலே போயிட்டு நான் தொலைறேன்ட்டு போகிறாரு. அங்கே போனால் கரெக்டாக அந்த பொண்ணு வருது. "ஏய், உனக்கு ரொம்பவே ஃபீவர் அடிக்குது, இங்கே பாரு, நீ ரொம்ப சூடாக இருக்க, நீ இந்த டேப்லெட்டை போடு. அதுக்கு முன்னாடி இரு, உனக்கு நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் ஓடுறான். அதை பார்த்துட்டார் ஜிமினா. "ஏய், இவங்கிட்ட சுகா அங்கிள் ஒரு டேப்லெட் கொடுத்தாருல, அது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதுவா, அதை நான் இப்போ தானே என் தங்கச்சிக்கிட்ட கொடுக்க சொன்னேன் போட சொல்லி" அப்படின்றாரு. "என்னடா சொல்கிற, அந்த டேப்லெட் எங்கன்னு சொல்லு, அது உங்களுக்கெல்லாம் தரமாட்டேன், அது அவளுக்கு மட்டும்தான், நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, போங்க" அந்த பையன் சொல்கிறான். அப்போ கரெக்டாக சுகா வந்து "கண்டுபிடிச்சி" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவன் இங்கே தான் நிற்கிறான், ஆனால் அந்த பொண்ணு எங்கன்னு தெரியல, அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்தேன்னு சொல்கிறான். "நீங்கள் அந்த பொண்ணை பார்க்கணுமா, நீங்கள் தான் பெரிய டாக்டர், வாங்க உங்களை தானே கூப்பிட்டு போவேன்" அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை கூப்பிட்டு போகிறான். "அடடேஸ், எங்கே இருக்கான்னு சொல்லுடா" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பார்த்தா அந்த பொண்ணு அதை சாப்பிடாம வச்சு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அவன் தண்ணி கொண்டு வரேன்னு சொன்னால அதனால். அது தண்ணி கொண்டு வர மாட்டான் போலே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு குட்டி பையன் தண்ணி அடித்து விளையாடிட்டுருக்கான். "இங்கே வா, எனக்கு தண்ணி கொடு, நான் டேப்லெட் போடணும்ல." கரெக்டாக அந்த டேப்லெட்டை போட வரும்போது சுகா அதை தள்ளி விட்டுறாரு. தென் அந்த பொண்ணை காப்பாற்றிடுறாரு. "நீ எதுக்கு இப்போ அந்த டேப்லெட்டை போட போன, நீ நல்லா தானே இருக்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "இல்லை இல்லை, அண்ணா தான் சொன்னான், எனக்கு ஃபீவர் அடிக்குதுன்னு, அதனால தான் நான் டேப்லெட் போட்டேன்" அப்படின்னு சொல்லுது. நம்ம ஜிமினாவுக்கு இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஐயோ, ஒரு வழியாக காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. "இங்கே பாரு, இனிமேல் இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது, ஃபஸ்ட்டு அம்மா கிட்டேயோ இல்லை ஏன் கிட்டேயோ வந்து கேட்கணும், சரியா" அப்படின்றாங்க. "அம்மா எங்கே போனா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா கேட்குறாரு. பார்த்தா அந்த குழந்தை நம்ம ஜிமினாவோட தங்கச்சி பொண்ணு. "இங்கே பாருங்க அங்கிள், நீங்கள் என்னை திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் போய் அம்மா கிட்ட சொல்லி வச்சுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஓடுது. "சரி ஓடு போ" அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. சுகாவை பார்த்து "உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ்" அப்படின்றாரு. "எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற, இந்த வேலையே என்னால் தானே ஆரம்பிச்சிச்சு." "இல்லை இல்லை, நீ ஒரு வழியாக அவளையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்ட, இதோ இந்த பாப்பாவையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்ட." "என்ன சொல்கிற, நான் தான் வேறு மாதிரி பண்ணிட்டேனே." "இல்லை இல்லை, உன்னால தான் எல்லாமே சரியாச்சு. நீ மட்டும் அந்த விட்டமின் டேப்லெட்டை அந்த குழந்தைக்கிட்ட கொடுக்காம இருந்தனா அவன் போய் மாற்றி வச்சுருப்பானா, உன் சிஸ்டர் இப்படி உயிரோடு இருந்திருக்க மாட்டாள. அப்புறம் இதோ இவ்வளோ வேகமாக ஓடி வந்து இந்த குழந்தையை காப்பாற்றிட்டல, இதுக்கு காரணம் யார், நீ தானே" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா இன்னும் பாராட்டுறாரு. சுகாக்கு இது கிக்கு கிக்க ஷையாக இருக்குது. "சரி வீடு, பாராட்டினதெல்லாம் போதும், உன்னோட மேரேஜ் நின்றுச்சுல்ல, வருத்தமாக இருக்கா" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "எனக்கு அப்படி லைட்டாக இருக்குது, ஆனால் இப்போது இல்லை. ஏன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத கேட்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும்ல, அது மாதிரி தான் எனக்கும் இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே, ஏன்னா நமக்கு லைஃப்பில் என்ன எழுதியிருக்கோ அதானே வரும். ஐ திங்க் அந்த காட் டிசைட் பண்ணிட்டாரு போல், அந்த அவளை விட எனக்கு பெட்டரான இன்னும் ஃபேவரட்டான பர்சன் ஒருத்தவங்க வருவாங்கன்னு சொல்லி எனக்கு பிலீவ் இருக்குது." அப்போ சுகா ஜிமினோட ஷோல்டரில் கையை போட்டு நல்லா தான் பேசுகிற, நீ சொன்னல உனக்கு பிலீவ் இருக்குன்னு" அப்படின்னு சொல்லிட்டு காதுகிட்ட வந்து பேசுகிறாரு. "ஆமாம்" அப்படின்றாரு. பக்கத்தில் வந்து அந்த பர்சன் ஏன்னா நான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "என்ன சொல்கிற, உனக்கு என்னை பிடிக்காதா" அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறாரு. ஜிமினாக்கு டக்குன்னு ஒரு மாதிரி இருக்குது. "எனக்கு எம்பாரசிங்காக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பூ பார்க்குறாரு. "அப்போ உனக்கு என்ன பிடிக்காதா" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "அது வந்து எனக்கு உன்னை பிடிக்கும், பட் ஆனால் இந்த மாதிரி நான் இன்னும் நினச்சி கூட பார்க்கலையே" அப்படின்றாரு. "உனக்கு இன்றைக்கி மேரேஜ் நடக்கணும்னு இருக்கு, அது நடந்தே ஆகும். நீ எனக்கு ஓகேன்னு மட்டும் சொல்லு, நம்ம இன்றைக்கே மேரேஜ் பண்ணிக்கலாம். இன்றைக்கே உன்னோட அந்த சோகமான லைஃப்பை நான் ஹாப்பியாக்கணும்னு நினைக்கிறேன்" அப்படின்றாரு. "ஆனால் உனக்கு கொஞ்சம் கூட ஒரு மாதிரி வித்தியாசமாக இல்லையா, நான் உன் சிஸ்டரை கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன், நீ என்கிட்ட வந்து இப்படி சொல்கிற, அதான் இல்லைன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன அது வந்து" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த ஜிமினாவோட தங்கச்சி பொண்ணு ஓடி வந்து, "ஜிமினா, உனக்கு இன்னைக்கு கல்யாணம் நின்று போயிடுச்சா, அப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம சுகா அந்த பாப்பா முன்னாடி நீல் டவுன் போட்டு, "ஆனால் ஜிமினா ரொம்ப பெரியவனாச்சே, அப்புறம் எப்படி நீ அவனை மேரேஜ் பண்ணிப்ப, அப்போ நீங்கள் மட்டும் அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணீங்க, அவர் மட்டும் உங்களை எப்படி மேரேஜ் பண்ணிப்பாராம்" அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்குது.
அச்சச்சோ! அப்போ நாங்கள் பேசுறத நீ கேட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சுதா கேட்குறாரு. ஆமாம், நான் கேட்டேன். ஆனால் உங்களுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு தான் ஜிமினா ரொம்ப பிடிக்கும், நான் தான் அவனை மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அவனுக்கு 10 வயசு தானே ஆகுது. பரவாயில்ல, அதெல்லாம் முடியாது, நான் தான் பண்ணிப்பேன், நீங்கள் வேணா செகண்டாக பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுது. அதெல்லாம் முடியாது ஜிமினா, எனக்கு தான், வா ஜிமினா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகுது. அப்போ அந்த ஒரு குட்டி பையன் விளையாடிட்டு இருப்பான்ல, டேப்லெட் கூட கொடுத்துருப்பான்ல, அவன் அங்கே வரான். ஹே, நீ விளையாட வரியா இல்லையா? டெய்லி நாங்கள் மட்டும் விளையாட போயிடுவோம் அப்படின்னு சொல்லுது. ஐயையோ ஜிமினா, எனக்கு நிறைய வேலை வந்துடுச்சு, இன்றைக்கி எனக்கு மேரேஜ் பண்ண டைம் இல்லை, ஸோ நீ சுகாவை இன்றைக்கி மேரேஜ் பண்ணிக்கோ, நான் நாளைக்கு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுது. ஏய், நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஜிமினா துரத்திக்கிட்டே போகிறாரு. டக்குன்னு பின்னாடி இருந்து சுகா கையை பிடிக்கிறாரு. இதான் நான் ஃபைனலாக கேட்க போகிறேன், உனக்கு விருப்பமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஜிமினா கீழே குடிஞ்சிக்கிட்டே ஹூன்னு சொல்லி தலையாட்டுறாரு. சுகாவுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. தென் 2 பேரும் அப்படியே கை பிடிச்சிட்டே மேலேருந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. அங்கே இருக்கவங்களாம் பார்க்குறாங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி தான் கல்யாணம் நின்று போச்சுல்ல, ஆனால் அதை நின்று போகல, நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாமே முழிக்கிறாங்க. வேறு யாருக்கும் இல்லை, இவனுக்கும் எனக்கும் தான், நான் என்கிட்ட சொல்லிட்டேன், அவனுக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே 2 பேரும் அவங்க சிஸ்டருக்கும் ஜிமினாக்கும் வாங்கி வச்ச ரிங்கை மாற்றிக்கிறாங்க. அது சிஸ்டருக்கு வாங்கின ரிங் ஆச்சே. ஸோ நம்ம சுகாவுக்கு பத்தலை. ஆக்சுவலி அவர் நம்ம ஜிமினாக்கு ப்ரெசென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருப்பார் 2, அவருக்கும் அவங்களுக்கும் கப்பல் ரிங் மாதிரி. அது 2 பேரும் மாற்றிக்கிறாங்க. அந்த இடத்துல எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்காக இருக்குது. அதெல்லாம் முடியாது, எப்படி நாங்கள் அதை ஒத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாமே பண்ணுறாங்க. நீங்கள் ஒத்துக்கலைனாலும் சரி, ஒத்துக்கிட்டாலும் சரி, எங்களுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, இன்னும் நாங்கள் ரெஜிஸ்டர் மட்டும்தான் பண்ணலை, அதையும் இப்போ பண்ண போகிறோம், அதுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம் அப்படின்றாங்க. அந்த பாப்பா பார்த்துருது. ஏய், நீ என் ஜிமினாவை எங்கே கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு சுகா, இங்கே பாரு, நீ என்ன சொன்ன, இன்றைக்கி நான் ஜிமினாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னியா இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே அந்த பாப்பாவோட அம்மா, அதான் நம்ம ஜிமினாவோட சிஸ்டர் வந்து பிடிச்சி இழுத்துறாங்க. இனிமேல் நீ அவன் கூடலாம் பேசக்கூடாது அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது, நான் ஜிமின் மாமா கூட பேசுவேன், நீங்கள் ஏன் அவர் கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு நிற்கிது. பட் இருந்தாலும் அவங்க பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்போவே அவங்க முடிவு பண்ணுறாங்க, உனக்கு நாங்கள் வேணுமா இல்லை அவன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சுகா வீட்லேயும் கேட்குறாங்க, ஜிமினா வீட்லேயும் கேட்குறாங்க. அப்போ சுகா, இங்கே பாரு, உன் மனசை நீ இல்லை, இங்கே பாரு, உன் கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட செஸ்ட்டில் எடுத்து வச்சு, இப்போ சொல்லு, உனக்கு நான் வேணுமா இல்லை அவங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜிமினாவால் முடிவு எடுக்க முடியல, ஏன்னா அவருக்கு ஃபேமிலியும் வேணும், இவங்களும் வேணும். நம்ம சுகாவும் அப்படி தான். பட் இருந்தாலும் நம்ம சுகா ஜிமினா கூட இருக்கணும், அவரை நம்ம கேட்டுட்டோம், பட் அவரை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சுகா இந்த முடிவு எடுத்திருக்காரு. சுகாவோட முடிவை அவர் புரிஞ்சுக்கிட்டு, நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் சுகா கூட தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாரு. இந்த நாங்கள் இருக்க யாருமே இனிமேல் இங்கே வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2 பேர்த்துக்கு கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் போகும்போது அந்த குட்டி பாப்பாவை பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் நம்ம சுகா ஜிமினா கையை பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஜிமினா. வேறு எங்கே, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு சைன்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா கேட்குறாரு. வேறு என்ன, நம்ம ஒன்றா சேர்ந்து தூங்குவோமா அப்படின்றாரு. உனக்கு தூக்கம் வருதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் இப்போ நம்ம எந்த வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாங்க. எனக்கு பர்சனலாக ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிற? ஆமாம், நான் தான் ஒர்க் பண்ணுறல, எனக்கு அங்கேவே ஒரு வீடு கொடுத்துருக்காங்க, ஐ மீன் நான் அங்கேவே ஆல்ரெடி ஒரு வீடு வாங்கிட்டேன் அப்படின்றாரு. தென் அந்த இடத்துக்கு நம்ம ஜிமினாவை ஃபஸ்ட் டைம் சுகா கூப்பிட்டு போகிறாரு. நீ இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வீடு இருக்கிறதா என்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் யாருக்கிட்டேயுமே சொல்ல கிடையாது, உன்கிட்ட தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன், உன்னை தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. மொத்தம் அவ்வளோ பெருசாக இருக்க. ஜிமினா, உண்மையாலுமே இது உன் வீடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் இதில் டவுட்டாக இருக்கா என்ன, வேறு ஒருத்தவங்க வீட்டுக்கு ஒன்று கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படிலாம் இல்லை, நீ ஒர்க் பண்ணுறதுக்கு இது ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் 2 பேரும் உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாரு. உனக்கு பசிக்கும் இல்லை, இரு நானே உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்றாரு. இல்லை இல்லை வேணாம், நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாரு. பாரியா, உனக்கு சமைக்க தெரியுமா? எனக்கு அது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சமைச்சிட்ருக்காரு. அப்போ நம்ம சுகாவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வலிக்கிற மாதிரி இருக்குது. ஜிமினா ஓடி போய், ஒரு நிமிஷம் இரு, பின்னாடி அந்த டேக் மாதிரி இருக்குது, அதை நீ எடுக்காமலே உன் ட்ரெஸ்ஸில் போட்ட போல், அதான் சொல்லிவிட்டு அப்படியே ஷர்ட்டில் கையை வச்சு எடுக்கிறாரு. சுகாவுக்கு அங்கே ஒரு மாதிரி இருக்குது டச்சிங்காக. என்ன பண்ணுற, விடு நானும் எடுத்துக்கிறேன் அப்படின்றாரு. ஏன், நான் உன்னை தொடக்கூடாதா?
நீ என்னோட ஹஸ்பண்ட் ஆயிட்டல, அப்போ நான் உன்னை தொடாமல் வேற யார் தொடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாங்க. அது வந்து இல்லை நானே எடுத்துக்கிறேன். இல்லை நீ எப்படி எடுப்ப, நானே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கையை வைக்கிறாரு. சுகா இழுத்ததுக்கு அப்படியே நம்ம ஜிமினா ஒரு ட்ரெஸ் உள்ளவே கையை விட்டுடுறாரு. என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ என்ன ரொம்பவே ஓவராக பேசிகிட்டு இருக்க, நான் ஹஸ்பண்ட் தானே, நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவே இப்போ அவரோட ஷர்ட்டெல்லாம் கழட்டி விட்டாரு. நீ எதுக்கு இப்போ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நீ சமைக்கிறேன்னு தானே சொன்ன, இங்கே எதுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க. ஏன் நான் இங்கே வந்து உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நானும் உனக்கு பண்ணி விடுவேன் அப்படின்றாரு. இதில் என்ன இருக்குது, நமக்கு தான் மேரேஜ் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் அப்படியே ஷை ஆகிட்டு நிற்கிறாங்க. சரி ஐயையோ நான் கிச்சனில் அதெல்லாம் அப்படியே போட்டு வந்துட்டேன், நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. எங்கே நம்ம சுகா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆக போகிறாரு. நம்ம ஜிமினாவும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க. நம்ம ஜிமினாவுக்கு பயங்கரமாக வேர்க்குது. ஃபஸ்ட் டைம் இப்படி தனியாக சமைக்கிறார்ல. தென் நம்ம சுகா குளிச்சுட்டு வந்துட்டு ஜிமினா எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கரெக்டாக ஒரு பாத்திரம் உருண்டுட்டுருக்கு. என்ன சவுண்டு கேட்குது, உனக்குட்டி எதையோ உருட்டிகிட்ருக்கு போலையே அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. நீ யாரை பூனைன்னு சொல்கிற, நானா நீயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்ன சமைச்ச, சரி உனக்கு என்ன இப்படி வேர்த்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தொடச்சி விட்டாரு. இல்லை வேணாம் நானே தொடச்சிக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை என் டார்லிங்க்கு வேர்க்குது, ஸோ நான் தான் தொடச்சி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி விட்டேன். சரி நீ போய் ரெஃப்ரெஷ் ஆகு, நான் போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் அப்படின்றாரு. ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா போகிறாரு. தென் குளிச்சிடுறாரு. அவர் ஃபஸ்ட் டைம் வந்து வீட்டில் இருக்காருல, டவலும் எடுத்துகிட்டு போகல, ட்ரெஸ்ஸும் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. சுகா நான் எதுவுமே எடுத்துகிட்டு போக வந்துட்டேன், எனக்கு எடுத்து கொடு, உன்னோட ட்ரெஸ் ஏதாவது கொடு அப்படின்றாரு. அதுவா, ஐயையோ என் ட்ரெஸ்ஸு நான் போட்டிருக்கிறது மட்டும் தானே இருக்குது, நான் எங்கள் வீடு வாங்கி தான் வச்சுருக்கேன், பட் இனிமேல் தான் எல்லாத்தையும் வாங்கணும். அச்சச்சோ நீ அதே ட்ரெஸ்ஸு தான் போட்டு வரணும், அப்படி இல்லாட்டி அப்படியே வாயேன் அப்படின்றாரு. நீ என்ன பேசிகிட்ருக்க, நீ தோட்டின தவளையாவது என்கிட்ட கொடு அப்படின்றாரு. அச்சச்சோ அதை நான் இப்போ தானே வாஷிங் மிஷினில் போட்டேன் அப்படின்றாரு. இப்போ நான் என்ன பண்ணுவேன், பரவாயில்லவா அப்படி அப்படின்றாரு. நீ இப்படிலாம் பேசிகிட்ருக்காத, அவன்கிட்ட ஒரு ட்ரெஸ் கூடவா இல்லை அப்படின்றாரு. நான் பொய் சொல்கிறேன்னு நினச்சேன்னா நீயே வந்து கண்டுபிடிச்சி எடுத்துக்கோ அப்படின்றாரு. அதெல்லாம் முடியாது, நான் எப்படி வருவேன், நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ என்ன நினச்சி உள்ளே போன, அப்புறம் நான் என்ன நினைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஜிமினா அப்படியே உண்மைன்னு சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காரு. சரி விடு, நான் சும்மா தான் அவனை வம்பிழுத்தேன், என்கிட்ட ட்ரெஸ்ஸும் இருக்குது டவல் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. ஜிமினா டக்குன்னு பிடுங்கிட்டு உள்ளே கையை எடுக்கிறதுக்குள்ளே சுகா உள்ளே போயிடுறாங்க. சார் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே என்ன பண்ணுவாங்களா, ஃபஸ்ட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வரைக்கும் நான் இங்கே தான் நிற்பேன். சுகா விளாடாத, உன் கூட விளாடாம நான் வேறு யார் கூட விளாட முடியும் சொல்லேன், நான் வேணா வேறு பொண்ணு கூட போய் விளாட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உன்னை அடிச்சிருவேன் பார்த்துக்கோ அப்படின்றாரு. பரவாயில்ல என் டார்லிங் தானே என்ன அடிக்கிறது, எப்படி வேணாலும் அடிச்சுக்கோ அப்படின்றாரு. அப்போ நான் உண்மையிலேயும் உன்னை அடிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுக்கிறதுக்குள்ளே 2 பேரும் சேர்ந்து அந்த டப்புக்குள்ளே விழுந்துடுறாங்க. இதுக்கு தான் நீ ஆசைப்பட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பார்த்தா சுகாவுக்கு பின்னாடி அடிபட்டிருக்கு, பயங்கரமாக கத்துறாரு. அச்சச்சோ என்னாச்சோ, என்னை மன்னிச்சிரு, என்னால் தானே அப்படின்றாரு. அப்போ டக்குன்னு நம்ம சுகா ஜிமினாவை பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. நீ வலிக்குதுன்னு சொன்னா, ஆனால் எதுக்கு இப்படி பண்ணுற, ஏன் வலி இருந்தால் இது பண்ணக்கூடாதா என்ன, எனக்கு இப்படி பண்ணும்போது இந்த வலி எல்லாம் போயிடுச்சு அப்படின்றாரு. முன்னாடி ரொம்பவே ரொமான்டிக்காக இருக்க சுகா, நான் உன்னோட பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ அதான் அப்படின்றாரு. வலிக்குது அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஆனால் இதை உன்னால் முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா வம்பிழுத்துட்ருக்காரு. தென் அவரும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிடுறாரு. இப்போ சுகாவை நம்ம ஜிமினா தான் தூக்குறாரு. ஏய் பாரியா, என்னால் தூக்க முடியுமோ உன்னால், நான் ஒன்றும் அவ்வளோ வீக்லாம் கிடையாது, நான் பார்க்க தான் இப்படி இருப்பேன், ஆனால் ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்றாரு. ஒரு ஸ்ட்ராங் நல்லாவே தெரியுது, பரவாயில்லையே என்னை தூக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிஸ் பண்ணுறாரு. நீ பாரு என்ன பண்ணிகிட்ருக்க, நான் உனக்கு கையில் வச்சுருக்கேன், இப்படிலாம் பண்ணேன்னா நான் உனக்கு கீழே போட்டுருவேன், உனக்கு பயமா இல்லையா, இல்லை நான் தான் உன் கையில் சேஃபாக இருக்கேன்னு, நீ எப்படி என்னை விடுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதோ இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் அப்படியே பொத்துன்னு போட்டுடுறாரு. எனக்கு வலிக்குதுன்னு சொன்னால் அங்கேவே போட்ட அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. பாரு இப்போ கூட நீ பூனைக்குட்டி மாதிரி தான் கத்திகிட்ருக்க அப்படின்றாரு. நான் பூனைக்குட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. ஆமாம் நீ தான் டியர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட ஹேர் அந்த கண்ணில் எப்படி இருக்கும் அதை அப்படியே அழகாக எடுத்து விடுறாரு. சரி உனக்கு அடிபட்டிருக்குன்னு சொன்னல, ஆயில்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இருக்குது, பட் ஆனால் ஷாப்பில் இருக்குது அப்படின்றாரு. அப்போ நம்ம 2 பேர் கடைக்கு போகலாமா, நான் எப்படி நடப்பேன், எனக்கு தான் அடிபட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுகா பண்ணுறாரு. சரி இரு நானே போய் உனக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு சுகா திரும்பி பக்கத்துக்குள்ளே டக்குன்னு வெளியே போயிடுறாரு. டேய் வெளியே போவாதா, இங்கே தான் இருக்கு, நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்றாரு.
தென் நம்ம ஜீவனா கபோர்ட்லேருந்து எடுத்து அந்த ஆயில்மெண்ட் அப்படியே அப்ளை பண்ணி விட்டாரு. நீ இப்படி பண்ணும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சுகா சொல்கிறாரு. இப்போ உனக்கு வலிக்கலையா? அதான் என்னோட ஆயில்மெண்ட். ஆனால் நீ இருக்கியே, அப்புறம் எப்படி எனக்கு வலிக்கும்? ஆனால் சுகா நீ ரொம்பவே வித்தியாசமாக பேசிகிட்டு இருக்க. நீ இப்படி இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்றாரு. நான் கூட தான் நீ இப்படி என் மேலே லவ்வில் விழுவேன்னு நினச்சி பார்க்கல. தென் இப்போ உனக்கு பசிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ தானே ஃபஸ்ட்டு பசிக்குதுன்னு சொன்ன. ஆனால் நான் உன்னை சாப்பிட விடாமல் கூட பண்ணிகிட்ருக்கேன்ல அப்படின்றாரு. பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது, இனிமேல் நான் தானே உன்னை பார்த்துக்கணும் அப்படின்றாரு. தென் 2 பேரும் அப்படியே நம்ம ஜிமினா தான் மெதுவாக கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு வராரு. 2 பேரும் அப்படியே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இரு நானே உனக்கு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா எடுத்து வைக்கிறாரு. நீ ஏன் என்னை இவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கிற? நீ கூட தான் என்னை அப்படி பார்த்துக்கிட்ட, நான் உன்னை பார்த்துக்க மாட்டேனா அப்படின்றாரு. தென் சாப்பிட எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு. இரு நானே உனக்கு ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வராரு. பட் இருந்தாலும் பேக்கில் பெயினாக இருக்குல்ல, எந்திரிக்க முடியல அவரால். நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத சுகா, நானே உனக்கு ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவனை ஊட்டி விட்டுறாரு. அப்போது நம்ம சுகா, இங்கே வா, என் மேலே வந்து உட்காந்துக்கோ, ஆல்ரெடி உனக்கு பெயினாக இருக்கு, நம்ம உன் காலில் வந்து உட்காந்துனா உனக்கு இன்னும் பெயினாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஜிமினா சொல்கிறாரு. இல்லை நீ என் காலில் உட்காந்தாதான் எனக்கு ரிலீஃபாக இருக்கும், நீ என் மேலே வந்து உட்காரு அப்படின்றாரு. நம்ம ஜிமினாவும் போய் உட்காடுறாங்க. நம்ம சுகா மறுபடியும் கிஸ் பண்ணுறாரு. இப்போ உனக்கு சாப்பிட வேணுமா வேணாமா, எதுக்கு நீ இப்படி பண்ணிகிட்டே இருக்க? தென் நம்ம ஜிமினா ஊட்டி விட்டுறாரு. சுகாவும் சாப்பிட்டுட்ருக்காங்க. உனக்கு பசிக்கலையா? நீ தானே பசிக்குதுன்னு ஃபஸ்ட்டு சொன்ன, ஆனால் உனக்கு தானே இப்போ ஊட்டி விட்டுட்ருக்கேன், சரி நீயும் சாப்பிடு அப்படின்றாரு. இல்லை வேணாம், ஃபஸ்ட் நான் உனக்கு ஊட்டி விட்டுறேன். இல்லை அதெல்லாம் முடியாது, நீயும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு நம்ம சுகாவும் எடுத்து ஊட்டி விட்டுட்ருக்காரு. ஜிமினாக்கு இங்கே ஷையாக இருக்குது. பரவாயில்லையே, நீ வெக்கம் போடும்போது ரொம்பவே க்யூட்டாக இருக்க, ஆனால் என்னை விட இந்த பூனைக்குட்டி தான் ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தலையில் இப்படி கோதி விடுறாரு. அது சுகாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறேன் தெரியுமா அப்படின்றாரு. நான் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவும் இப்போ மறுபடியும் கிஸ் பண்ணுறாரு. பாரியா, யாரோ ஒருத்தர் வேணாம்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்றாரு. எனக்கும் ஆசைலாம் இருக்காதா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது உனக்கு ஆசை இருந்தா அதை நீ நிறைவேற்றிக்கோ, ஏன் அதை வேண்டான்னு விட்ற, அதை நான் நிறைவேற்றிக்கிட்டேனே. தென் நம்ம சுகா அப்படியே திரும்பி ஏதோ ஒர்க் பார்த்துட்ருக்காரு. உனக்கு இன்னைக்கு கூடவா ஒர்க்கு அப்படின்றாரு. ஆமாம், என் டார்லிங் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாமா, அதனால தான் இந்த ஒர்க்கை இன்றைக்கே ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துர்லான்ட்டு இருக்கேன் அப்படின்றாரு. ஆனால் இன்றைக்கி நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், நீ இன்றைக்கி என் கூட தானே இருக்க, ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படின்றாரு. நம்ம ஜிமினா சாப்பிட்டுட்ருக்காரு. பட் ஆல்ரெடி நம்ம சுகா சிஸ்டருக்கு மேரேஜ் சொன்ன 3 days வரமாட்டேன் லீவ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தென் இப்போ தான் அவருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி அந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு ஒரு 10 days அது லீவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கார். அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே சப்மிட் பண்ணிடுறாரு. பார்த்தா நம்ம ஜிமினா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஐயோ, என் டார்லிங் நல்லா படுத்து தூங்குது, நான் எப்படி அதை எழுப்பி விட முடியும்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட்டு வெளில படுக்க வைக்கிறாரு. நம்ம ஜிமினா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்போ சுகாவும் பக்கத்தில் போய் படுத்துக்கிறாங்க. மேலே கையை போட்டு அவரோட செஸ்ட்டில் இப்படி தலையை வச்சு படுத்துருக்காரு. சுகாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் துடிக்குது. ஜிமினாக்கே ஃபீல் ஆகுது, இன்னும் நம்ம எதில் படுத்துருக்கோம், இப்படி ஹார்ட் பீட் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அவருக்கு தெரியுது சுகா மேலே தான் படுத்துருக்கோன்னு சொல்லிட்டு அப்படி மாதிரிலாம் கண்ணை மூடிக்கிறாரு. நம்ம சுகாவுக்கு இந்த ஃபீலிங் பிடிச்சிருக்கு, அதனால் அப்படியே படுத்திருக்காரு. நீ ஒர்க் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா பேசுகிறாங்க. நீ அப்போ முழிச்சுதான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. நீ என்னை தூக்கும் போதே எனக்கு லைட்டாக தூக்கம் கலைஞ்சிடுச்சு, நான் உன் மேலே படுத்தப்போ அந்த ஹார்ட் பீட் ரொம்பவே சவுண்டை கேட்டுச்சு, அது தான் என்னை எழுப்பி விட்டுச்சு அப்படின்றாரு. அச்சோ, என் ஹார்ட் பீட் ஒன்று எழுப்பிடுச்சா, நம்ம வேணா அந்த ஹார்ட் பீட்டை நிறுத்த சொல்லாமா, நான் அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சுகாவட்ட செஸ்ட்லேயே அடிக்கிறாரு. எனக்கு வலிக்குது அப்படின்றாரு. அச்சோ, உனக்கு வலிக்குதா, ஐம் சாரி அப்படின்றாரு. நீ ரொம்பவே க்யூட்டாக பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாரு. ஆனால் என்னை விட நீ தானே க்யூட்டாக இருக்க. இல்லை நம்ம 2 பேருமே க்யூட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோனை எடுத்து அப்படியே இந்த போஸ்ட் ஒரு செல்ஃபி எடுக்கிறாரு. எதுக்கு இப்போ நீ செல்ஃபி எடுத்த, வேறு எதுக்கு, என்னோடய பாய் ஃப்ரெண்ட் கூட நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா ஒரு போஸ்ட் போட்டு விட்டாரு. அப்போ நம்ம சுகா, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன் அப்படின்றாரு. ஆனால் எனக்கு தூக்கம் வரலையே. ஆனால் ஜிமினா, நான் இன்றைக்கி ரொம்பவே ஒர்க் பார்த்துட்டேன், நான் சீக்கிரமே எழுந்துட்டேன், வீட்டில் இருக்க எல்லா ஒர்க்கையும் நான் தான் பார்த்துட்ருந்தேன், என்னால் முடியல, ரொம்பவே டயர்டாக இருக்குது அப்படின்றாரு. எனக்கும் புரியுது, நானும் அதே டயர்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே மறுபடியும் ஹக் பண்ணிவிட்டு நல்லா தூங்குறாரு. நம்ம சுகாவும் ஜிமினாவும் நல்லா ஹக் பண்ணிக்கிறாங்க. தென் 2 பேரும் நெக்ஸ்ட் டே தூங்கி எழுந்திருக்கிறாங்க. வீட்டில் முன்னாடி இருந்து யாரோ காலிங் பெல் அமுத்திட்டே இருக்காங்க. யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா நம்ம சுகாவோட சிஸ்டரும் அந்த பாய் ஃப்ரெண்டும் தான் வந்திருக்காங்க.
நீங்கள் ஏன் வெளியவே நிற்கிறீங்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினா கூப்பிட்றாரு. உள்ளே போனதுக்கப்புறம் எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா கிட்டேயும் ஜெமினாட்டையும் கேட்குறாங்க. சுகா பரவாயில்ல, ஃபேமிலி இல்லாததுக்கு என் சிஸ்டர் அது என்னை பார்க்க வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ணா என்னால் தான் உனக்கு இதெல்லாம் ஆச்சு, இல்லை உன்னால தான் எனக்கு இப்படி ஒரு பர்ஃபெக்டான லைஃப் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினா பார்த்து கண்ணடிக்கிறாரு. ஜெமினாக்கு இங்கே ஷையாக இருக்குது. ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையா அண்ணா அப்படின்றாரு. ஏன் உனக்கு இதில் கஷ்டமாக இருக்கா, ஜெமினா விட்டுட்டோம் அப்படின்ட்டு? அப்போல்லாம் இல்லையே, அதான் எனக்கு என்னோடய பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சுகா சிஸ்டர் அவங்கள போய் ஹக் பண்ணுறாங்க. இங்கே பாருடா, இனிமேல் என்னோட தங்கச்சியா எதுக்காகவாது விட்டுட்டு போகணும்னு நினச்சி வச்சுக்கா, அவன் அவ்வளோதான் அப்படின்றாரு. இல்லை என்னை மன்னிச்சிடுங்க, நான் இதுக்கு மேலே அந்த மாதிரி பண்ண மாட்டேன், என் தப்பு தான் எனக்கே தெரியுது அப்படின்றாரு. சரி, உங்கள் வீட்டில் என்ன தான் சொன்னாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? இவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்ன உடனே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றாங்க. பரவாயில்ல, இப்போவாது அக்செப்ட் பண்ணாங்களே, அவளை ஒழுங்காக பார்த்துக்கோ அப்படின்றாங்க. நான் தான் அவங்கள பார்த்து சாரி கேட்கலான்னு சொல்லிட்டு போக வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை சுகாக்கும் ஜெமினாக்கும் கொடுக்குறாங்க. என்ன எங்களுக்கு கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அதான் நேற்று மேரேஜ் ஆச்சுன்னு எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு, அதனால தான் வந்தோம். என்ன ஆக்சுவலி உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அண்ணா, ஆனால் எனக்கு தான் உன்னை பார்க்காம இருக்க முடியாதே, அதனால தான் வந்துட்டேன். ஆனால் நீ எல்லா சீக்ரெட்ஸையும் என்கிட்ட சொல்லுவ, இதை மட்டும் மறைச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஒரு மாதிரி சேடாக இருக்காரு. அண்ணா என்னை மன்னிச்சிரு அப்படின்றாங்க. தென் இவங்க 2 பேரோட பேசிகிட்டு இருக்கும்போது ஜிமினா என்ன ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. என்னப்பா ஜிமினா ரொம்ப பொறுப்பான பையனாக இருக்க போல. அம்மா எனக்கு இவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு ஹஸ்பண்ட் இருக்கும்போது நான் அவனுக்கு பர்ஃபெக்டாக இருக்கக்கூடாதா, அதான் அப்படின்றாங்க. தென் நீங்கள் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட சிஸ்டர் கேட்குறாங்க. நாங்களா இனிமே தான் பிளானவே பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, நீங்கள் வேணால் அதை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுகாவோட சிஸ்டர் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் சொல்கிறான். என்ன ஐடியா? நாங்கள் ஆக்சுவலி ஒரு ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம், பட் எங்களால் தான் போக முடியாதே. இப்போ இவன் வந்துட்டான்ல, ஸோ எங்களுக்கு பதிலாக நீங்கள் அங்கே போங்க அப்படின்றாங்க. இல்லை இல்லை எங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. ஏன் நீங்கள் வேறு இடத்துக்கு பண்ணிட்டீங்களா? அதான் பிளான் பண்ணலைன்னு சொன்னீங்கல்ல. இல்லை எங்ககிட்ட வாங்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போல்லாம் இல்லை, நான் என்னோடய முயற்சியில் அவனை கூப்பிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் இது வேஸ்ட்டாக போயிடும், அட்லீஸ்ட் இங்கே போயிட்டு அதை அப்படியே போயிருங்களேன் எங்களுக்காக ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டரும் கேட்குறாங்க, அந்த பாய் ஃப்ரெண்டும் கேட்குறாங்க. நம்ம ஜெமினா பரவாயில்ல போகலாம், அவங்களுக்கும் நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினா அப்படியே சொல்கிறாரு. பாரியா, என்னோடய சிஸ்டருக்கு நீ எப்போது சப்போர்ட் பண்ண ஆரம்பித்த? நான் அப்போலேருந்து உன் சிஸ்டருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், அது ஞாபகம் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாரு. சுகா கோச்சிக்கிறாரு. போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அண்ணா இங்கே நான் நிற்கிறேன், நீ பாட்டுக்கு போயிட்டுருக்க, உனக்கு என்ன ஜலஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் கேட்குறாங்க. அப்போல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. சரி ஓகே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஒத்துக்கிறாரு. தென் ஜிமினா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உட்கார வைக்கிறாங்க. இந்த டைம் நம்ம சுகா தான் சமைக்கிறாரு. ஜிமினா நான் வரேன்னு சொல்கிறாரு. இல்லை டார்லிங், நேற்று ஃபுல்லாக நீ சமைச்ச, இன்னைக்கு நான் சமைக்கிறேன், நம்ம ஒவ்வொரு நாள் ஒரு வேலையை மாற்றி மாற்றி பண்ணுவோம், ஓகேவா? உனக்கும் ட்ரைனிங் இருக்கக்கூடாது, எனக்கும் ட்ரெயினாக இருக்கக்கூடாது, நம்ம 2 பேரும் ஈக்குவலாக இருப்போம், ஓகேவா அப்படின்றாங்க. ஜிமினாக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த இடத்துல ஜிமினா சுகாவுக்கு கிஸ் பண்ணுறாரு. டேய் என் சிஸ்டர் அங்கே இருக்காடா, பரவாயில்ல இருந்துட்டு போகிறாங்க, இருந்தால் என்ன, நான் உனக்கு பண்ணக்கூடாதா? அதெல்லாம் பண்ணலாம், ஆனால் எங்களுக்கு முன்னாடி பண்ணாமல் இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் சொல்கிறாங்க. பாரு அப்படின்றாங்க. பரவாயில்ல நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஜெமினா மறுபடியும் கிஸ் பண்ணுறாரு. நீ சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. தென் நம்ம சுகா எல்லாத்துக்கும் சாப்பிட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. தென் இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி அண்ணா நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. ஆமாண்ணா, நான் போய் அவங்க வீட்டில் அவங்க எல்லாத்துக்கிட்டே பேசணும்ல, நான் இன்னும் அவங்க வீட்டுக்கே போகல, இனிமேல் தான் போக போகிறேன் அப்படின்றாங்க. என் சிஸ்டரை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அண்ணா நீ ஃபீல் பண்ணாத, நான் உனக்கு இருக்கேன், நீ எனக்கு இருக்க, ஓகேவா அப்படின்றாங்க. ஆனால் நம்ம அம்மா அப்பா இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துடுவோம் அண்ணா அப்படின்றாங்க. அப்போ ஜெமினா ஆமாம், நம்ம பேரண்ட்ஸ் இன்னும் கொஞ்ச நாளில் எப்படியாவது சமாதானம் ஆயிடுவாங்க, இல்லை நம்ம சமாதானப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமினா டைட்டாக சுகாவை ஹக் பண்ணிக்கிறாரு. சுகாக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. தென் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. வேறு எங்க, நம்ம பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு ட்ரிப் போவோம் அப்படின்றாரு. அப்போ நம்ம சுகா அவரோட ஏடிஎம் கார்டை எடுத்து ஜிமினா கிட்ட கொடுக்குறாரு. ஆனால் இதெல்லாம் ஏன் கிட்ட கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாரு. இல்லை உனக்கு ஏதாவது வேணும்னா நீ வாங்கிக்கோ, அதான் என்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்கே. இல்லை பரவாயில்ல, என்னோடதையும் நீயே செலவு பண்ணு, நம்ம 2 பேர்த்துக்கு என்ன தேவையோ அதை நீயே இனிமேல் பர்ச்சேஸ் பண்ணு அப்படின்றாரு.
நம்ம ஜெமினாக்கு புரியுது நம்ம சுகா ஏன்னா நம்மளை இவ்வளோ லவ் பண்ணுறான், என்னை நம்பி அவனோட இதவே நமக்கு கொடுக்குறானா, அப்போ அவன் நம்மளை எவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு உனக்குன்னு ஒரு தேவை இருக்கும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஏடிஎம் கார்டு எடுத்து சுகாவோட பாக்கெட்லேயே வச்சுட்டு, எனக்கு என்ன வேணுமோ அது உனக்கு என்ன வேணுமோ அதை என்னாலையும் பார்த்துக்க முடியும், நீ மட்டும் நம்மளோட இதை ஸ்ட்ரெயின் பண்ணணுன்னு நினைக்காத, நானும் உனக்கு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாரு. நம்ம சுகா பார்த்துட்டு, நான் நல்ல வேளை உன்ன மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டை மிஸ் பண்ணலை, ஏன்னா நீ எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றாரு. நான் மட்டும் கிடையாது நீயும் தான் எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜிவினா கிஸ் பண்ணுறாரு. நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நேற்று தான் என்ன தூங்க சொல்லிட்டல, இன்றைக்கி நானே தூங்கவே விட மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறாரு. நம்ம சுகாவும் ஜிமினாவும் அப்படியே ஓடி பிடிச்சி விளையாடிட்டுருக்காங்க. அப்போ நம்ம சுகா போதும் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா பக்கத்தில் வந்துட்டு லிப் கிஸ் பண்ணுறாரு. ஆர்மிஸ் இதோட மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் யூன் மின் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த சீன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.